திருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்பயாவது சேதுக்கு தமிழ்ச்செல்வி வயித்துல வளர்றது ரெட்டை குழந்தைதான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. தமிழ்ச்செல்வி மயங்கி விழுந்ததுமே சேது பார்த்தா பதறாரு, கதறாரு. தமிழ் தமிழ் இந்திரி தமிழ் தமிழ் இந்திரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா கண்ணத்தெல்லாம் அடிக்கிறாரு, தண்ணியெல்லாம் தெளிக்கிறாரு. தமிழ் பார்த்தா எந்திரிக்கவே இல்லை. அப்பத்தா கடந்து பதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, வயிற்றுல ரெட்டை பிள்ளையை சமந்துக்கிட்டு இருக்காளே, வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு எதுவும் ஆயிருக்குமா, இவளுக்கு எதுவும் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லி அப்பத்தா பதறவும், சேது தூக்குடா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவோ, அப்பதான் ராஜாங்கம் மோகனாவும் ஆமையா சேது ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகலாம் தூக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவோ, இங்கே பார்த்தா சேது தமிழை தூக்கி காரில் வைக்கவும், இங்கே காரில் பார்த்தா அப்பத்தா மோகனா ராஜாங்கம் சேதுன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற குடும்பமே பார்த்தா மொத்தம் ஆஸ்பத்திரி கிளம்பிடுது. அப்பதான் போசு ஈஸ்வரு, என்னடா போசு நீ வச்சதுதான் வச்ச, ஒரு பெரிய வெடியா வச்சிருக்க கூடாது, அவ ஸ்பாட் அவுட் ஆயிருப்பான்னு பார்த்தா இப்படி மயங்கி கிடக்காளடா, இன்னும் அவளுடைய உசுறு இன்னும் இருக்குல்லடா, உசுறு அப்பயே போய் சேர்ந்துரும் பார்த்தா என்னடா போஸ் இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், மா அவ உசுரோட தான் இருக்கா, வயிற்றுல இருக்கிற புள்ள உசுரோட இருக்குமா அப்படின்னு சொல்லி போசு சொல்லவும், டே போசு ஆமால அவ மாசமா இருக்காள அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், மா நம்மளுடைய நோக்கம் என்ன, நம்மளுடைய நோக்கம் ரெண்டு தான், ஒன்று அவ போய் சேரணும், இல்லைன்னா அவ வயிற்றுல இருக்கிற குழந்தை சாகணும், இதுதானே நம்மளுடைய நோக்கம். அவ வேணா இப்போ உசுரோட இருக்கலாம், ஆனா வயிற்றுல இருக்கிற குழந்தை உசுரோட இருக்குமா, இப்பதானே ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சாரி சார் உங்களுடைய குழந்தை கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல, இவ்வளோ பெரிய அதிர்ச்சியில வெடி வெடிச்சு மயங்கி கிடக்கானா என்ன அர்த்தம், அப்ப வயிற்றுல இருக்கிற குழந்தை கலைஞ்சிருக்கும் தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி போசு சொல்லவும், ஆமாடா போசு இதை நான் மறந்துட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அப்படியே நடக்கணும்டா, அவ ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வரையில அவ வயிற்றுல இருக்கிற புள்ள கலைஞ்சிருச்சுன்ற நல்ல செய்தி தான் நம்ம காதுக்கு வரணும். இதுக்கு முன்னாடியும் அப்படித்தான்டா ஒரு நாள் வலிக்கு விழுந்தா, அதுக்கும் நானும் என்னென்னமோ ஏற்பாடு பண்ணேன், ஆனா அவளே எதர்ச்சியா வலிக்கு விழுந்து ஆஸ்பத்திரிக்கு துடிதுடிச்சுட்டு போனா, நான் கூட கரு கலைஞ்சிருமோன்னு நினைச்சேன், வந்து பார்த்தா குத்து கலாட்ட வீட்டுல உட்காந்துருக்கா, ஆனா இந்த தடவை அப்படி நடந்துடக்கூடாதுடா, அவ வீட்டுக்கு வரையில வயிற்றுல இருக்கிற பிள்ளைய தொலைச்சிட்டு தாண்டா வரணும் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவோ, மா கவலைப்படாத அப்படித்தான் நடக்கும், எவ்வளோ பெரிய வெடி வெடிச்சு மயங்கி விழுந்திருக்கா, வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன இன்னும் உசுரோடையா இருக்கும் அப்படின்னு சொல்லி போச சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு சேது தமிழை தூக்கிட்டு வரவும், டாக்டர் என்னாச்சுன்னு உங்களுக்கு பாருங்க, இவங்க மாசமா இருக்காங்க, மயங்கிட்டாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா பதறவும், சரி சரி என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்தோம் டாக்டர், அதுல வெடி வெடிச்சு அதிர்ச்சியில கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்லவும், சரி உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டரும் பார்த்தா தமிழை உள்ள கூட்டிட்டு வர சொல்றாங்க. தமிழையும் பார்த்தா டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுடைய ஹஸ்பண்டை உள்ளே வர சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் பார்த்தா நர்ஸு கிட்ட சொல்லவும், நர்ஸு வெளியே வந்து உள்ளே இருக்கிற பேஷண்ட் தமிழ்ச்செல்வியுடைய ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்லி நர்ஸு கேட்கவும், நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், உங்களை டாக்டர் உள்ளே வர சொன்னாங்க, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸு கூப்பிடவும், அப்பதான் அப்பத்தா நர்ஸு நான் வரேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், இல்லை பாட்டி அவங்களுடைய ஹஸ்பண்டை தான் வர சொன்னாங்க, அப்பத்தா நீயே போ அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அப்பதான் ராஜாங்கமும் மோகனாவும், சேது உனைய தானேப்பா உள்ள வர சொன்னாங்க, நீ போ ஆத்தா நீ இங்கே இரு, சேது நீ போயா உள்ள அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொன்னதுனால சேதுவும் பார்த்தா உள்ள போறாரு. சேது உள்ள போனவுமே அப்பத்தா பார்த்தா பதறிக்கிட்டு இருக்கு. ஐயோ போச்சே, டாக்டர் இவங்கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களோ, நான் ரெட்டை குழந்தை விஷயத்த மறைச்சு அதை வச்சு இவளை சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சேனே, உண்மையை டாக்டர்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அப்பத்தா பார்த்தா பதறிக்கிட்டு இருக்கு. இங்கே சேதுவும் பார்த்தா உள்ள வரவும், டாக்டர் என்னாச்சு, அவள் வயிற்றுல இருக்கிற குழந்தை நல்லா இருக்கா, அவள் நல்லா இருக்காளா அப்படின்னு சொல்லி சேது பதறவும், ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை, அவங்க வெடி வெடிச்ச அதிர்ச்சியில் மயக்க வந்திருக்கு, மற்றபடி அவங்க நல்லா தான் இருக்காங்க. இன்னொன்று சேது, இந்த மாதிரி ரெட்டை குழந்தைய சம்மந்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது, ஆனால் இதுவே முதலும் கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர் சொல்லவும், என்ன டாக்டர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இல்லை சேது இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை டாக்டர் இதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், இதுக்கு முன்னாடி ரெட்டை குழந்தைய சம்மந்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், டாக்டர் அப்போ தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெண்டு குழந்தைய அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், என்ன செய்து நீங்க அவங்களுடைய ஹஸ்பண்ட் தானே, அவங்களுக்கு 5 மாசம் முடிய போகுது, 5 மாசம் முடிய போற இந்த நேரத்துல உங்களுடைய மனைவி வயிற்றுல வளர்றது ரெட்டை குழந்தைன்னு கேட்குறீங்க, என்ன செய்து அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், இல்லை டாக்டர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், நல்ல வேலைக்கு இப்பயாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களே, இங்க பாருங்க சேது 2 குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய பெத்து எடுக்கிறதே பெரிய விஷயம், அதுல 2 குழந்தைய வேற இவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களை நீங்க எவ்வளவு கவனமா பாத்துக்கிறணும்,
இப்படி நடக்கிறது இதுவே கடைசியா இருக்கட்டும். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய மயக்கம் தெளிஞ்சிரும், நீங்கள் அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் சேதுக்கு பார்த்தா என்ன பண்ணுறதுனே தெரியல. மனசுக்குள்ளே பார்த்தா அவ்வளவு சந்தோஷம். எனக்கு ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சேது அவ்வளவு சந்தோஷம். சரிங்க டாக்டர், நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா கண்ணெல்லாம் கலங்கி கதறி அழுதுகிட்டு வெளியே வராரு. இங்கே பார்த்தா சேது அழுகிறத பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. ஐயா சேது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் ராஜாங்கமும் மோகனாவும் சேது என்னப்பா ஆச்சு, என்ன டாக்டர் சொன்னாங்க, தமிழ் நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லி மோகனா கேட்கவும் இங்கே பார்த்தா ராஜாங்கத்தோடைய கையை பிடிச்சி சேது அழுகவும் என்னையா சேது ஏன் அழுகிற, என்ன ஆச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அப்பயே அப்பத்தாக்கு புரிஞ்சு போச்சு டாக்டர் ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு. என்னையா சேது தமிழ் நல்லா தானே இருக்கா, அவளுக்கு ஒன்றும் இல்லையே, வயிற்றுல இருக்கிற பிள்ளைகள்லாம் நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் ஏன் அப்பத்தா அப்போ உனக்கு தெரியும் தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தை தானே உனக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும் அப்போதான் ராஜாங்க புரியுது. என்னையா சேது சொல்கிற, தமிழ் வயிற்றுல ரெட்டை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் மொத்த குடும்பமும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருது. தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை குழந்தை தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும்